வெல்கம் பேக் மக்களே ரொம்ப நாளாக வீடியோ போட்டிருக்க மாட்டேன், வேறு கோச்சிக்காதீங்க. இன்னைக்கு அடிக்கிற அடியில் மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிடணும். டூட் நம்மளுக்கு கொஞ்சம் ஹெவியாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நம்மளால வீடியோ ரெகுலராக கொடுக்க முடியல. பட் ஆனால் ஷார்ட்ஸ் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் ரெகுலராக. அதனால் சப்போர்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி கொஞ்சம் வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். மேடம் ஆஃபீஸில் விட்டாச்சு. ஸோ 11:30 மணிக்கு கூப்பிட்றதுக்காக இப்போ போயிட்டுருக்கேன். இப்போ வேறு ஒரு லொக்கேஷன் கொடுத்து அங்கே வாப்பா அப்படின்னு இருக்காங்க. வேறு எங்கேயுமே லைக்கியாக இருக்கு இல்லையா, ஸோ அங்கே தான் போயிடறேன். அவங்க ஃப்ரெண்டு கூட போயிட்டாங்க போல இருக்குது. ஸோ இப்போ நம்ம போயிட்டு கூட்டு வர தான் போயிட்டுருக்கோம். ஓகே, இது மேடத்தோட பொண்ணு வண்டி. இது இப்போ தான் இவங்க எங்கேயும் கிளம்புறாங்க. சரி மக்களே, வாங்க மேடத்தை போயிட்டு கூப்பிட்டு வந்துடுவோம். உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்கு நாளெலாம்? நம்மளுக்கு கொஞ்சம் நாசமாக தான் போயிட்டுருக்குது. அதை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு நம்மளுடைய டிவிக்கு ஆட்சி நல்லபடியாக போயிட்டுருக்கு. நல்லபடியாக நம்ம தலைவர் சொன்ன மாதிரி சொன்னதையும் செய்கிறாரு, சொல்லாததையும் செய்கிறாரு. பரவாயில்ல, நல்ல ஒரு தலைவர் நம்மளுக்கு அமைஞ்சிருக்காரு. ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸ்பெஷல் வணக்கமும் ஸ்பெஷல் நன்றிகளும். பிரச்சனை இல்லை. என்ன ஒன்று அப்பப்போ ஏதாச்சும் ஒன்று 7.5 இழுத்து விட்றானுங்க. அதெல்லாம் பார்த்தா முடியுமா? இதில் வேறு இந்த பான்ஸ் பவுட்ரு வேறு கருமத்தை அக்கல் அடித்தேன். கையால் வலியுது. சனியை பிடிச்ச தூக்கி குப்பையில் போன இந்த பான்ஸ் பவுட்ரை. சரி மக்களே, வேறு பவுடரை மாற்றணும். ஃபஸ்ட்டு இந்த பான்ஸ் பவுட்ரு அடிச்சு நாறுது. அதனால் வேறு சந்தனம் பவுடர் ஏதாச்சும் வாங்கணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் போல். இல்லைன்னா டர்மி கூல் இருக்குல்ல, அதை வாங்கணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ரொம்ப நாள் நீடிக்க மாட்டேங்குது இந்த பான்ஸ் பவுடர்லாம், வேஸ்ட்டு. காசு கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லி வாங்கி போட்டேன். அக்கல் அடிக்கிறதுக்கு மட்டும் தான், மற்றபடி நான் மூஞ்சிக்கெலாம் நான் இது அடிக்க மாட்டேன். அக்கல் அடிக்கிறதுக்கு தான் நம்ம வாங்கினது. அது என்னடா அப்படின்னாக்கா நாறுது. ஆக்சுவலாக வந்துட்டு வேற ஒரு விஷயத்த பேசணும். என்ன அப்படின்னாக்கா, ஒரு வண்டி ஒன்று எடுக்கலாமே புதுசா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். நம்மள்ட்ட வந்து ப்ராப்பர்ட்டிலாம் எதுவுமே இல்லை. ஏதாச்சும் ஒரு முன்பணத்தை கட்டி ஏதாச்சும் எடுக்கலாமேன்னு சொல்லி நினச்சேன். அது என்னடானாக்கா, வீடு இருந்தால் தான் கொடுப்போம், சொந்த வீடு இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணுன்றானுங்க. நம்மள்ட்ட அந்த ஒரு எதுவுமே இல்லை. இப்போ தான் எல்லாமே வந்துட்டு நம்ம புதுசாக எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். புதுசாக இப்போ தான் வந்து முன்னேறி வந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு ஸ்டெப்பாக. அப்படி இருக்கும்போது நிறைய இடத்துல கேட்குறோம், நிறைய இடத்துல ஏதாச்சும் ஒன்று பண்ணி கொடுங்க, இடம்லாம் எதுவுமே கிடையாதுங்க அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஆனாக்கா அதுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஒரே வார்த்தையில் முடிச்சுட்றாங்க, உங்களால் நம்பி கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறானுங்க. அதாவது உள்ளூர்லேயே பிழைக்கிறாங்க. அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் அவங்க பார்க்குறாங்க, ட்ரான்சாக்ஷன் எப்படி போகுது, வருது, மாதம் எப்படி வருது அப்படின்ட்டு. அதை பார்த்தும் வீடு சொந்தமாக இருக்கணும், நொட்டணும் அப்படின்றானுங்க ஃபைனான்ஸில். அவன் 1000 கோடி 2000 கோடி ஆட்டையை போட்டு ஊரை விட்டே நாடை விட்டே நாடு போனான். அவனெல்லாம் என்னத்தை பிடுங்கானுங்கன்னு தெரில. நம்மள்ட்ட வந்துட்டு ஒரு 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபாய்க்கு வந்துட்டு லோன் போடுறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் தான். நம்மளால் முடிஞ்சது ஒரு 1 லட்ச ரூபா நான் கட்டுறேங்க, ஒரு 2 லட்ச ரூபா நான் கட்டுறேங்க, பிரச்சனை இல்லைங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியும் புரிய வைக்கிறோம், சொல்கிறோம். நம்ம தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டே நம்மளுக்கு கொடுக்க மாட்டானுங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம், கொஞ்சம் முயற்சி பண்ணானுங்க அப்படின்னாக்கா அவனால் முடியாதெல்லாம் எதுவுமே இல்லை. எங்கே இவங்களாம் கட்ட மாட்டானுங்களோ, நொட்ட மாட்டானுங்களோ அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் இவனுங்களாம். இவனுங்களாம் யாருக்கு லோன் கொடுப்பானுங்க அப்படின்னா, ஏமாற்றிட்டு போகிறவனுக்கு, ஏமாந்தவனுங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்குறது. இல்லை ஏழை இப்படி பண்ணுறியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்தா பயிலுலா, மூஞ்சி மோரையும் அந்த மாதிரி கொடுக்குறது. அதுதான் ஆக்சுவலாக நான் இது ஒன்று சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். லாஸ்ட்டாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். வீடியோவோ ஷார்ட்ஸோ யார்தோ சம்திங். என் ஒய்ஃப் வந்துட்டு ஆக்சுவலி ஒரு ஸ்கூட்டி ஒன்று எடுத்தாங்க. அது இஎம்ஐ வந்துட்டு 1 லட்சத்தி மொத்தமாக வந்துட்டு 0 இதில் நாங்கள் எடுத்தோம். எடுத்து கிட்டத்தட்ட 1 வருஷம் என்னமோ கட்டி முடிச்சிட்டோம்.
1 வருஷமா அது மேலே கட்டியிருக்கோன்னு நினைக்கிறேன். பேலன்ஸ் வந்துட்டு ஒரு 65,000 சம்திங் என்னமோ இருந்துச்சு. 65,000 70,000 என்னமோ சம்திங் இருந்துச்சு. அது சிங்கிள் பேமெண்ட்டில் கொடுத்து முடிச்சிட்டேன். ஓகேங்களா, அந்த சாப்டர் முடிஞ்சிச்சு. நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். நேற்று ஒருத்தர் கிளியராக சொல்கிறாரு, அதாவது இந்த இஎம்ஐ இந்த இவங்கெல்லாம் எப்படி பண்ணுறானுங்க அப்படின்னாக்கா, ஃபுல் பேமெண்ட்லாம் கொடுத்து கிளியர் பண்ணக்கூடாது. ஃபுல் பேமெண்ட்லாம் கொடுத்து நீங்கள் கிளியர் பண்ணிங்க அப்படின்னாக்கா சிவில் ஸ்கோர் உட்காந்துரும். எனக்கு புரியல, என்னடா சொல்கிறீங்க, எப்போ சிவில் ஸ்கோர் உட்காரும், பேமெண்ட் கொடுத்து கிளியர் பண்ண அப்படின்னா ஸ்கோர் நல்லா தான்டா இருக்கும் அப்படின்னு சொன்ன தாட் வரும்போது அவன் சொல்கிறான் கிளியராக ஒரு எக்ஸாமினேஷன் கொடுக்குறாப்புல. எப்படி அப்படின்னா, இப்போ நீங்கள் கட்டிட்டீங்க, சரி, அப்போ அவனுக்கு வர வட்டி எப்படி போகும்? இப்போ நீங்கள் இஎம்ஐ போடுறீங்க அப்படின்னாக்கா, இப்போ 80,000 அப்படின்னாக்கா 20,000 25,000 30,000 போடுறானுங்கள. இப்போ அதை வந்துட்டு நம்ம கட்டிட்டோம் அப்படின்னாக்கா அதில் ஒரு 15,000 20,000 வந்துட்டு அதில் லாஸ் ஆகுதுல்ல, அவனுக்கு வர மாட்டேங்குதுல்ல. அதனால் வந்துட்டு இஎம்ஐ வந்துட்டு ஃபுல்லாக நீங்கள் கட்டி தான் ஆகணும். மாதம் கட்டிகிட்டே வந்தாகணும். 4 வருஷமோ 5 வருஷமோ கட்டிகிட்டே வந்தாகணும். பேமெண்ட்லாம் கொடுத்து கிளியர் பண்ணக்கூடாது அப்படின்றானுங்க. எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியல அப்படின்னாக்கா, நீங்கள் சம்பாதிக்காமலையா இருக்கீங்க? எனக்கு அது மட்டும் பதில் சொல்லுங்கள். நீங்கள் சம்பாதிக்காமலே இருக்கீங்க, நிறைய பேர்கிட்ட வாங்குறீங்க, போகிறீங்க, வரீங்க. ஒரு சில பேர் இந்த மிடில் கிளாஸில் உள்ள எங்களை மாதிரி ஆளுங்களாம் வந்துட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கு தான் நாங்கள் ஆசைப்படுறோம். சின்ன சின்ன விஷயத்தை வச்சு முன்னேற்றத்துக்கு வழி பார்க்குறோம், அவ்வளோதான். நாங்கள் அதை வச்சு வந்துட்டு என்னமோ டாடா பிர்லாவோ அம்பானி மாதிரியெல்லாம் வந்துட்டு நாங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிலாம் மைண்ட் தாட் இல்லை. எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுடைய லைஃப்பை இதுக்கு எப்படி சொல்கிறது, எங்களுடைய இப்போ இருக்கிற லைஃப்பை கொஞ்சம் முன்னேற்றத்துக்காக நாங்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு மட்டும் தான் நாங்கள் ஆசைப்பட்றோம், அவ்வளோதான். சரிங்களா? அவனுக்குலாம் இந்த இஎம்ஐலாம் போட்டு அந்த இது பண்ணுறதுலாம் புரிய மாட்டேங்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு வராங்க இவங்க அப்படின்ட்டு. அவனுக்கு என்ன இஎம்ஐ போடணும், வட்டி காட்டுறானுங்க, வட்டி வாங்கிக்கிறானுங்க அப்படின்ற மைண்ட் தாட்டில் அவனுக்கு போயிடறானுங்க. ஆனாக்கா அதோட கஷ்டம் நம்மளுக்கு தான் தெரியுது. அவனுக்குலாம் அது புரியாது. ஒன்றும் இல்லை மக்களே, ஒரு எர்டிகா ஒன்று எடுக்கலாம். ஏன்னா செகண்ட்ஸ்லேயே பார்த்துக்கிட்டு இருந்தேன். செகண்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி ஒரு புதுசே ஏதாச்சும் ஒன்று பார்ப்போம், டிசைரு இல்லை அப்படின்னாக்கா ஓன் போடாவே சும்மா முதல்ல நம்மளுடைய ஒரு இது வேல்யூவை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஓன் போடா எடுத்து நம்ம அதை டிவை முடிப்போம், அதுக்கப்புறமா நான் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா அப்படின்னு நினச்சி ஒரு சின்ன புதுசாகவே நாங்கள் ட்ரை பண்ணலாம்னு பார்த்தோம். எர்டிகா இல்லை அப்படின்னாக்கா டிசைரு, அப்படி இல்லையா பொலினோ, அந்த மாதிரி இதில் ஃப்யூச்சரில் பார்க்கலாமேன்னு சொல்லி. அது வண்டியோட ரேட்டு ஒரு 8 லட்ச ரூபா அப்படின்னா, இவனுங்க கேட்குறது என்ன அப்படின்னாக்கா சொந்த வீடு வேணும். சொந்த வீடு இருந்தால் தான் வண்டி கொடுப்போம், லோன் கொடுப்போம் அப்படின்றாங்க. எதுவுமே இல்லைன்னு தானா உங்களை தேடி வரோம் நாங்கள். அது தப்பா என்ன இது ஆப்ஷன் சொல்லி எனக்கு ஒன்றும் புரியல. அதை பற்றி தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. இதை நான் வேறு மாதிரி பேசணும்னு நினச்சேன். பட்டு சரி, ஓகே, நம்ம நிலமை சரியில்லை, இதை பேசி நம்ம புண்ணியமும் கிடையாது. அவனுங்க வந்துட்டு அந்த ரூல்ஸ் அப்படியே அப்புறம் அதை ஃபாலோ பண்ணுறானுங்க அப்படின்னாக்கா அதை மாற்றவும் மாட்டானுங்க, பைத்தியார பயிலுங்க. சரி, ஓகே டன் அப்படின்னு விட்டாச்சு. காலைல வேறு வீட்டில் வேறு ஒய்ஃபை சொல்லிட்டு இருந்தேன், பேசாமல் நம்ம சிஎம் அண்ணன்ட்டே வந்துட்டு ஒரு ஹெல்ப் கேட்கலாமா, கடிதத்தை போட்டு இந்த மாதிரி எந்த ஒரு இதுலேயுமே வீடு இல்லை, அட்ரஸ் இல்லை அப்படின்னா எவ்வளோ கொடுக்க மாட்டாங்கண்ணே, கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் இது பண்ணுங்கண்ணே, ரெக்கமெண்ட் பண்ணுங்கண்ணே அப்படின்ற மாதிரி சும்மா எனக்கு தோணுச்சு. நான் வீட்டில் பேசிகிட்டு இருந்தேன். ஏன் தான் இப்படிலாம் பண்ணுறானுங்கன்னு சொல்லி தெரியலை. அவனுக்கு கேட்குற கேள்வியெல்லாம் எப்படி தெரியுமா இருக்குது? சொந்த வீடு இருக்குதா, இல்லை சொந்த வீட்டுக்கார எவனா வந்து ஜாமீன் கையெழுத்து போடுவானே. நான் என்ன கேட்குறேன், பைத்தியார பையலாம் நீங்கள்? நான் சொந்த வீட்டுக்காரங்க இருந்தால், சொந்த எவனா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருந்தானுங்க அப்படின்னாக்க எவன் வந்து கையெழுத்து போடுவான் நம்பி? அவனுங்க பொண்டாட்டி பிள்ளைங்களாம் இல்லையா? அவங்க கூட்ட சொல்ல மாட்டானுங்களா? என்ன புரியல எனக்கு. எவன் போடுவான்? இப்போ இருக்கிற சூழ்நிலை கூட பிறந்தவனுங்களே வந்து கையெழுத்து போட மாட்டானுங்க. இருக்கானுங்க சொந்த வீட்டுக்காரனுங்க எல்லாமே இருக்கிறானுங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறானுங்க. ஒத்த பைசா பிரயோஜனம் கிடையாது. நம்ம எங்கே முன்னேறிடுவோமோ அப்படின்ற ஒரு இதில் வந்துட்டு போட மாட்டானுங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இந்த வீடியோ யாராவது இந்த சுதுகி ஷோரூமோ யாராவது இந்த இதில் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நீங்கள் கட்டலை போல வரல அப்படின்னாக்கா நீங்கள் கேள்வி கேட்கலாம். உங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே நான் கரெக்டாக கொடுக்குறேன்.
இதுக்கப்புறமா நான் என்ன கொடுக்கணும் சொல்லுங்கள் பார்ப்போம். என்கிட்ட உள்ளதை நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லி தான் நம்ம கேட்குறோம். ஏமாத்தியோ இல்லை வீடு இருக்குது அது இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏமாத்தியோ இல்லை நான் பேசவும் இல்லை, ஒன்றும் இல்லை. பார்ப்போம். அதனால் வந்துட்டு நாங்கள் அந்த கான்வர்சேஷனே வந்துட்டு ட்ராப் பண்ணிட்டோம். சரி, இவங்க இந்த மாதிரி கேட்குறானுங்க, நம்மள்ட்ட ஒரு அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம மொத்தமாக போட்டு வாங்கிடலாம். நம்மகிட்ட இல்லை, நம்ம போய் ஒரு இடத்துல நம்ம கேட்கும்போது தான் நம்மளுடைய அந்த என்ன சொல்லுவாங்க, நம்மளுடைய இது நம்மளுக்கு தெரியுது. சரி பார்த்துப்போம், எல்லாமே நல்லதுக்கே. ஒரு செகண்ட்ஸில் போய் எடுக்கலாமேன்னு போனாங்க. அதுக்கும் வந்துட்டு இல்லை நொல்லன்ட்டானுங்க. அதுக்கப்புறம் பேசவே இல்லை, வாங்குறானுங்க. பேங்க் கார்டு அனுப்புங்க, அதை அனுப்புங்கன்னு சொல்லி வாங்குறானுங்க. ஆனாக்கா அதுக்கப்புறம் ஆளை காணும். சரி, நானும் சாயந்தரம் சொல்லுவானுங்க, நாளைக்கு சொல்லிடுவானுங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். சொல்ல மாட்டானுங்க. கிட்டத்தட்ட 4-5 பேங்க்கில் ட்ரை பண்ணாச்சு. ஏண்டா எங்களை நம்பி ஒரு 15 லட்ச ரூபா லோன் கொடுக்க மாட்டீங்களாடா? 15 லட்ச ரூபா நாங்கள் 2 ரூபா கட்டுறோம், 1 ரூபா கட்டுறோம், மீதி பேலன்ஸ் ஒரு லோன் போட்டு கொடுத்து இந்த மாதிரி கட்டுங்க போங்கப்பா அப்படின்ற மாதிரி கொடுக்க மாட்டீங்களாடா? சும்மா அவனுக்கு கேட்கல, நீங்கள் அதுக்கு தானே வட்டி வாங்குறீங்க. நம்ம ஓசியில் கொடுக்குற மாதிரி தான் பண்ணுவானுங்க. ஊரோட்டு ஓடி அது கதையாக சொல்கிறானுங்க. ஊரோட்டு ஓடிடுவானுங்களாம். அதனால் இங்கே இருக்கிற மாதிரி இப்போ வண்டி இங்கே ஊரில் எடுத்துகிட்டு வெளியூர் ஓடிடுவாங்க. அங்கே போய் வாங்கி எப்படி பிடிக்கிறது போகிறது வர்றது அப்படின்றாங்க. இதுக்கப்புறம் நான் டீட்டெயில் என்ன சொல்கிறது, சரின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கோம் நாங்கள். பார்த்துப்போம். ஓகே மக்கள், அதெல்லாம் இருக்கட்டும். அந்த கன்றாய் பிடிச்ச கதையெல்லாம் இருக்கட்டும். டிப்ரெஷன் அந்த கன்றாய் பிடிச்ச கதையெல்லாம் இருக்கட்டும். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம டியூட்டி கொஞ்சம் ஹெவியாக போயிட்டுருக்கு மக்களே. ஸோ அதனால் எனக்கு வீடியோ எடுக்கிறது டைம் இல்லை. 2வது வெயில் போட்டு பொழக்குது. ஆக்சுவலி நான் சொல்கிறது பொய்யா இருக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க. நேற்று வந்துட்டு காரில் என்னோடய ஏடிஎம் நான் வச்சுட்டேன். சரிங்களா? பர்ஸோடு வச்சுட்டு நான் மறந்தாப்பில் போயிட்டேன். நான் ஈவினிங்காக வந்து அந்த பர்ஸை எடுத்து பார்க்குறேன், ஏடிஎம்மே வந்துட்டு நெளிஞ்சிருக்கு. அது எப்படி சொல்கிறது, அது மெல்ட்டான மாதிரி இருக்குது. வண்டிக்குள்ளே வச்சது அதுக்கே நார்மலு. நான் எப்பயுமே அவ்வளோ சீக்கிரத்தில் வந்துட்டு வண்டிக்குள்ளே வைக்க மாட்டேன், பாக்கெட்டில் தான் இருக்கும். சரி, வேலட்டை வந்துட்டு எப்போயாவது மறந்தாப்புல ஏதோ ஒரு ஞாபகத்தில் வந்து டீ ஏதோ வாங்கினோம் போல இருக்குது. அந்த ஞாபகத்துலேயே வந்துட்டு அப்படியே விட்டுட்டேன். அது என்னடா அப்படின்னாக்கா வேலையை காட்டி விட்டுருச்சு. என்ன பண்ணுறது, நம்ப மாட்டீங்க, நான் காட்டுறேன். வேலட்டும் ஐயோ இங்கே இருக்குது, மறந்து வச்சு விட்டோம் அப்படின்னு நினச்சேன். எப்படி அந்த நேரத்தில் எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா, நம்மளை நம்பி இவனு லோனும் கொடுக்க மாட்டானுங்க. நம்மளை நம்பி எதுவும் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அந்த கிராஸாக உள்ளது தெரியுதா உங்களுக்கு? கிராஸாக இருக்கும் இந்த இடத்துல. எப்படி மெல்ட்டாக இருக்குது பாருங்கள். என்ன சொல்கிறீங்க? எனக்கெல்லாம் பகீர்னு தூக்கி போட்டுச்சு. ஏன்னா என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஏடிஎம்மு இந்தியாவிலும் சரி இங்கேயும் சரி இது மட்டும்தான். இந்த இதில் குவைத்தில் இது மட்டும்தான். வேறு ஒரு பேங்க் ஓப்பன் பண்ணலாம் பார்க்குறேன், எல்லாமே கொஞ்சம் போகிறதுக்கு டைம் இல்லாமல் இருக்குது. 2வது வந்துட்டு இனிஷியல் அமௌண்ட் மாதிரி ஒன்று கட்ட சொல்கிறாங்க. இப்போ ஒரு அமௌண்ட்டு மாதிரி கட்ட சொல்கிறானுங்க. 25 தினார் 30 தினார் கட்ட சொல்கிறாங்க. ஸோ அதனால் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ண சொல்கிறீங்க? ஓகே மக்களே, நம்ம ஐக்கியா கிட்டே வந்துட்டோம். நம்ம பார்க்கிங்கை போடுவோம். பார்க்கிங்கை போட்டுட்டு அவங்க எப்போ கூப்பிட்றாங்களோ 11:30 மணின்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க இந்த கேட்டில் இருக்காங்களா இல்லை பின்னாடி கேட்டில் இருக்காங்களான்னு சொல்லி எனக்கு ஐடியா இல்லை. பார்ப்போம். அதான் மக்களே, ஊரில் நிலமை கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு, பரவாயில்ல. நம்ம அண்ணனோட ஸ்பீச்சும் ஆக்சுவலி நான் கேட்டேன், திருச்சியில் நடந்த ஸ்பீச்சும் நான் கேட்டேன். நான் அன்றைக்கே வீடியோ எடுக்க வேண்டியது, பட் நான் சொன்னேன் டியூட்டி கொஞ்சம் அதிகம். அண்ணனோட ஸ்பீச்சு சூப்பரான மாசாக இருந்துச்சு. அதை வச்சு கலாய்ச்சிட்டு இருந்தானுங்க. அவனுக்குலாம் புரிய மாட்டேங்குது. அதாவது அவனுக்கு என்ன அப்படின்னாக்கா, போச்சே இத்தனை வருஷம் அனுபவிச்சதெல்லாம் போச்சே, நொட்டிட்டு போயிடுச்சே, எப்படியும் எடுத்துகிட்டு போனான் வந்தான் அப்படின்ற அவனுக்கு மைண்ட் செட்டு அவ்வளோதான். மற்றபடி வந்துட்டு அவனுக்கு இது கிடையாது.
சரி மக்களாக ஓட்டு போட்டுருக்காங்க அப்படின்னாக்கா நல்லதாக தான் இருக்கும், போகும் வரும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்லாம் கிடையாது அவனுக்கு. அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு மைண்ட் தாட்டு போச்சே, நொட்டிட்டு போயிடுச்சே அப்படின்ற ஒரு இது மட்டும்தான். ஸோ நம்ம அதை வந்துட்டு இது பண்ண முடியாது. ஓகே டன், பார்ப்போம். இதில் வேறு இன்னொன்று வேறு கிளம்பியிருக்கானுங்க. யாருன்னா ஊபிஸு கொத்தூஸ் அப்படின்ட்டு, கொத்தடிமைகள் அப்படின்னு. ஏன்டா அவங்கள நீங்களே ஏன்டா இது பண்ணிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. அதாவது நம்ம ஒரு சரி ஓகே அதை பற்றி பேசணும் அப்படின்னாக்கா எதுக்கு நம்ம இப்போ அரசியலை பற்றி பேசிக்கிட்டு, நல்லபடியாக போயிட்டுருக்கு. அண்ணனுக்கு எந்த எதிர்ப்பு வந்தாலும் அதுவாக தானாகவே சரியாயிடுது, அவ்வளோதான். அதனால் நம்ம அதை பற்றி இது பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஓகே, இப்போ நம்ம இந்த கேட்டில் இருப்போம், சரிங்களா? இந்த கேட்டில் நம்ம இருந்தோம் அப்படின்னாக்கா மேடம் வந்தாலும் இந்த கேட்டில் வராங்களா இந்த கேட்டில் வராங்கன்னு தெரியல. இந்த கேட்டில் நம்ம இங்கே நிப்பாட்டோம் அப்படின்னாக்கா நம்ம மேலே உள்ள லூலு மால் இருக்குது. ஸோ உள்ளே போய்ட்டு ஜூஸ் ஏதாச்சும் வாங்குவோம். அதுக்கப்புறம் மேடம் வந்தாங்கனாலும் இங்கேருந்து ஏற்றிக்கலாம், இல்லை பின்னாடி போனாலும் பின்னாடி ஏற்றிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. சரி, வண்டி பார்க்கிங்கு முன்னாடி இங்கே போட்டுப்போம். வெட்ட வெளிச்சமாக இருக்கும், இதுக்கு பேர் பார்க்கிங்கு. என்ன பண்ணுறது, ஃப்ரீ பார்க்கிங்கிறதால அப்படியே விட்டாங்க, பரவாயில்ல. இப்போ டென்ட்டெல்லாம் போட்டு அந்த இது மாதிரி பார்க்கிங் மாதிரி ஆக்கி விட்டுருக்கலாம், ஷெட்டெல்லாம் போட்டு. சரி ஓகே, இதுவே பெரிய விஷயம். ஓகே மக்களே, நான் உங்களுக்கு அடுத்தது என்ன அப்படின்றத நான் போக நான் கண்டினியூ பண்ணுறேன், சரிங்களா? எப்பா பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த டியூட்டி எங்கேன்னு பார்த்து நான் கண்டினியூ பண்ணுறேன். இல்லை அப்படின்னாங்க இதோட கூட நான் எண்ட் பண்ணிப்பேன், சரிங்களா? பாய் மக்களே.